விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் டிஸ்கவர்டு பை ஹென்ரி பிக்யூரல். அதாவது இதுக்கு முன்னாடி ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த டாபிக்ல நான் சொன்னேன். பிக்யூரல் தான் என்ன அப்படின்னா பிக்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட். அப்போ சம்திங் ரிலேட்டட் டு வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அதை டிஸ்கவர் பண்ணதால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். நிறைய பாருங்க டாபிக்ல வந்துன்னா ஒவ்வொன்றும் வந்துன்னா ஒரு அங்கங்க வந்து என்னன்னா மேட்ச் ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம ப்ராப்பரா வந்தோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து போயிடலாம். அவ்வளவுதாங்க, 6 கொஸ்டின் தான் இந்த டிஸ்கவரில இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு. இப்போ பிசிக்ஸ்ல நீங்க கம்ப்ளீட்டா இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி லேர்ன் பண்ணா நம்ம ஃபண்டமெண்டலா ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். எதுக்கு இதை சொல்றேன்னா என்சிஆர்ட்ல 6th இருந்து 12th வரைக்கும் என்சிஆர்ட்ல என்னெல்லாம் இன்வென்ஷன் டிஸ்கவரி இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பரா வந்து கொடுத்துருக்கோம். 42 மினிட்ஸ்ல ஒரு வாட்டி நம்ம பார்த்தா போதும். இதுல இருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பிசிக்ஸ்ல டிஸ்கவரில இருந்து கேட்கும்போது நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஒன்லைன் தான் கேட்கறாங்க. ஜஸ்ட் வாட் இஸ் வாட், யாரு கண்டுபிடிச்சா என்ன இது, அவ்வளவுதான் கேட்கறனால பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதுமானது. இது யாருக்கான நீங்க ஃபண்டமெண்டல் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருந்தீங்க, டிஸ்கவரி இன்வென்ஷன் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணலைன்னா நீங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் இந்த கோர்ஸுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.